அட இன்னைக்கு சூப்பரா நாட்டுக்கோழி பிரியாணி வாங்க ஆயத்தி கிச்சன்ல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரா அட்டகாசமா மதிய உணவு. அது என்ன தெரியுமா? ஆஹா, நாட்டுக்கோழி பிரியாணி. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அது கூட 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். 1 பட்டையை 2-3 உடச்சி சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 3 கராம்பு. இதை வந்து இந்த எண்ணெயில் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியில் வந்து பிரியாணி செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்துடலாம். இதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்க்குறேன். நான் மொத்தமாக 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை 2 வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் பிரியாணிக்கு சேர்த்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக நம்ம வெங்காயம் வந்து வதங்கிடும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலராக வெங்காயம் வந்து ஃப்ரை ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்து இதில் நல்லா இந்த இஞ்சி பூண்டோட வாசனை வெளியில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 6 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதில் வாசனை அப்படியே மூக்கு தொலைக்கும். ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கனாலே பிரியாணி வந்து நமக்கு அருமையான ஒரு டேஸ்ட் தரும். இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது காரசாரமான நாட்டுக்கோழி பிரியாணி, ஓகேவா? இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வைங்க. இந்த மிளகாய் பொடியோட வாசனை போகட்டும். இப்போ வந்து 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே சமைக்கும் போது எதை எந்த நேரம் சேர்க்கணுன்றது ரொம்ப முக்கியம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அது கூடவே அதிகமாக தயிர் சேர்க்குறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக தெரியுதா? இப்போ நம்ம முழு கோழி நாட்டுக்கோழியை அடித்து துவச்சி நல்லா கழுவி தோலெல்லாம் உரித்து அவரை வந்து நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ அவரை இதில் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். முதலையும் உப்பு சேர்த்தோம் வெங்காயத்துக்கு. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்ல மிதமான தீயில. ஏன் மிதமான தீயில மூடி வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த தயிர், வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இது எல்லாம் அதுக்குள்ளே சிக்கனோட ஊறி போகும்போது சூப்பர் ஒரு டேஸ்ட் வரும் நீங்கள் சிக்கனை பிரியாணியில் சாப்பிடும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ ரைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். மேலதிகமாக ஊற வைக்காங்க, ரைஸ் உடஞ்சிரும். இந்த டம்ளரில் தான் வந்து நான் இந்த கிளாஸில் தான் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 4.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். அது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம பிரியாணிக்கான சைட் டிஷ், அதாவது கத்திரிக்காய், ரைத்தா, கேரட், இது எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் போய் கீழே இருக்க லிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் ரிச்சாக சூப்பராக இங்கே ஃப்ரான்ஸில் நாங்கள் சைட் டிஷ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு நல்ல அழகாகவே விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஸோ அதில் போய் பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தம் போடுற நேரம் வந்துருச்சு.
நான் 1 டீஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துருக்கிறேன். பிரியாணி தூள் என்னென்னு நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாடியும். இதில் வந்து 1 2 உடைச்ச மிளகு 1 டீஸ்பூன் மேலே சேர்க்கணும். பிரியாணி தூள் என்னென்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அதே மாதிரி நட்சத்திர சோம்பு, அது கூட ஜாதிக்காய், சோம்பு இதெல்லாமே சேர்த்து வறுத்துட்டு நாம் பொடி பண்ணி வைக்கிறது தான். அட்டகாசமான வாசனை அரோமா தரும் அந்த மசாலா. ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் சீக்கிரமே வீடியோவில் போடுறேன். மேலே பொரிச்சு வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். அது கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மேலே தூவி இருக்கிறேன். பச்சை மிளகாவை மேலே 1 2 அப்படியே அடுக்கிறேன். அதிகமாக இல்லை, நம்ம முன்னாடியும் 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா லைம், இதை வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணி 3 ஸ்லைஸ் அதில் சேர்க்குறேன். நீங்கள் தம்மை விட்டு அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த லைமோட வாசனை, பச்சை மிளகா, ஃப்ரைட் ஆனியன், ஆஹாஹா அருமையாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப் பசும்பால் சேர்த்துக்கிறேன். அப்படியே அவர் மேலே அப்படியே ஊற்றி விட்டோம்னா அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ இது தம்மில் போட்டாச்சு. 15 நிமிஷம் தாங்க. இதுக்கு நெய் எதுவும் சேர்க்க வேணாம். நாட்டுக்கோழியை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட சுவையே தனி. ஓகேவா? இப்போ இது 15 நிமிஷம் இருக்கிற போது நம்ம என்ன செய்ய போகிறோம், டக்குன்னு ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து முதலே மேரினேட் பண்ணிலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கழுவியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்படி இல்லை அப்படின்னா காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கிங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் ஆயில், எனி ஆயில். இதில் ஒரு கொஞ்சமாக தயிர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லெமன் சேர்க்க போகிறது இல்லை, இதில் லெமன் ஜூஸ் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பொரிச்சிட்டு கடைசியாக நம்ம உணவு பரிமாறும் போது அது மேலே நல்லா புளிஞ்சு விட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஆயில் சேர்க்குறேன் இதில். இப்போ வந்து நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சிக்கனும் ரெடி ஆகிடும். பிரியாணி இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அட்டகாசமாக சாப்பிட வேண்டியதான். வேறு என்ன வேலை? பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதைவே நீங்கள் ரெடி பண்ணி டிக்கா மாதிரி தந்தூர் அடுப்பில் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கனும். ஸோ இது வந்து நல்லா 5 பேர் தாராளமாக அப்படியே மூக்கு முட்டை சாப்பிடலாம். தாராளமாக சாப்பிடலாம். பாருங்கள், தம்மில் போட்டு எடுத்தாச்சு. நம்ம ஆளை எப்படி இருக்கிறான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாசனை சும்மா மூக்கு தொலைக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, உடனே இதை செய்து சாப்பிடணுங்க. ஓகே, நல்லா பாருங்கள், இந்த ரைஸ்னால் எவ்வளோ அழகாக சூப்பராக சாதமாக இருக்குது. ஓகே, இனி என்ன, பிரியாணி செஞ்சாச்சு, சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு, ரைத்தா ஆல்ரெடி செய்துட்டேன். இது கூட முட்டையும் சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நிறையவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம நாட்டுக்கோழியிலலாம் இருந்துட்டு தான் செய்வோம். ஸோ வந்து அடிக்கடி நாட்டுக்கோழியில் செஞ்சு சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம அவிச்ச முட்டைகளெல்லாம் சைடில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பொரிச்ச சிக்கன் அதில் வந்து இந்த லைம் ஜூஸை மேலே நல்லா சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் ஒரு புளிப்புத்தன்மை வரைக்கும் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து ரெட் வெங்காயம், ரெட் ஆனியன். ரைத்தா ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் ரைத்தா எப்படி செய்கிறது, என்னோட பிரியாணிக்கு சைட் டிஷ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை என்னோட வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோட கீழே இருக்கிற லிங்கில் போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஆயத்தி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு தான் ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் இதே மாதிரி சூப்பராக உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.